இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இது அவ்வளவுதான். இது இட்ஸ் a ப்ரோக்ராம். இது அதுக்கு மேல பெருசா கலாச்சாரத்தை அழிச்சிருமோ, எங்களை கெடுத்துருமோ, இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க? இது விவசாயத்தை கெடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் அப்படிலாம் நினைக்க வேண்டியதே இல்லை. அடங்கப்பா அடங்கப்பா தேடுற இல்ல இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. சம்பந்தப்பட்டவங்களுக்கு மட்டும் இல்ல, பாக்குறவங்க கூட நீங்க விமர்சனம் பண்றீங்க. இந்த ஆளு ரொம்ப மோசம், இந்த அம்மா ரொம்ப மோசம், அந்த பொண்ணு ரொம்ப படுத்துறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கை பாடமாக கூட இது அமைய கூடும் என்பதுதான் என்னுடையது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு 50-60 லட்சம் பேருக்கு பிடிக்காம போயிருந்ததுன்னா ஏன் பிடிக்கலங்கிறத அவங்க கிட்ட கேட்டு, பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லுங்க, பார்க்காம பிடிக்கலன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லுவேன். பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பாருங்க, பிடிக்க வாய்ப்பு கூட உண்டு. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அதே மாதிரிதான் அந்த பிபி மாதிரி தான், பாகுபலி மாதிரி தான் இந்த பிபியும். ஏன் அப்படி புதுனி பள்ளி பிறந்தவன பாக்கும் குளிந்து செவக்கும் மச்சானியும் மச்சினி நானும் தொட்டாதுல் பறக்கும். Looks a little bit like Ajit. சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. ஆமா கலரா, ஆமா நானு, ஆமா யோ பேசாம ஓகே. உங்களை விட எனக்கு இப்ப ஆர்வமா இருக்கு அவங்கள சந்திக்கிறதுல. ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நேம் பாடி ஸ்டோடா. என்னடா இது? கும்பு கொண்ட கும்புவா? இதையோட பாட்டுக்கு முதல் ப்ரையாரிட்டி. அதனாலதான் பிக் பாஸ் செலக்ட் பண்ணி தலைப்பாட்டு கொடுத்திருக்காரு உங்களுக்கு. ஆமா. அதாவது இந்த தமிழ் தாய் வாழ்த்த தாய்மானவர் எழுதினது எனக்கு தெரியவே தெரியாது. எங்க ஜோலி சொன்னாங்க அது என்ன வளனி டிஆர்பிக்காக இதெல்லாம் பண்றேன்னு வேற சொன்னாங்க. எனக்கு இப்பயும் சொல்றேன், எனக்கு டிஆர்பிக்கு மூல அர்த்தம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. இந்த மாதிரி மாறி மாறி ஜனம் கேட்டு நீ பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. அக்கா என்னங்க லெட்டரு, அக்கா என்னங்க லெட்டரு. இது யார் தச்சு சட்டை? எங்க தாத்தா தச்சு சட்டை. கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ஒரு மெமரி விட்டுட்டு தான் போறீங்க. இந்த நேஷனல் ஜியோகிராபி பாத்துக்கிறியா பாதி பிராணிங்க செக்ஸ்ல நான் பாக்குறது இல்லப்பா. இப்ப நீங்க யார காப்பாத்திருக்கீங்க, யார வெளியேற்ற போகிறீங்க அப்படிங்கறத வந்து நாளைக்கு பாப்போம். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன். நீ தானே வம்பா விரட்டி வந்து பைக்குள்ள இறங்கி எல்லாம் பாக்குறீங்க. 18 வயசுக்கு இளவலுவங்க, இதே பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த பாக்காதீங்க. மட்ட